அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மீதும் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்வதாகவும் தமிழக முதலமைச்சர் வீட்டில் மட்டும் ஏன் சோதனை மேற்கொள்ளப்படவில்லை என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு 10 லட்சம் ரூபாயை வழங்குகிறது என கூறிய அவர், இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பது கள்ளச்சாராயம் குடித்து இறப்பதுதான் என கடுமையாக சாடினார். அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மீதும் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் தமிழக முதலமைச்சர் வீட்டில் மட்டும் ஏன் சோதனை மேற்கொள்ளப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். நான் இது அவதூறு பேசுனது ஐயா எச் ராஜா, அதை விட்டுருவோம். அதை தாண்டி அவதூறு பேசுகிற ஆளுகளை சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? அந்த வலைவலிகள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியல. சரி, நான் களத்தில் நிற்கிறேன், என்னை திட்டுங்க. என் தாய், என் மனைவி, என் பிள்ளைகளெல்லாம் பேச வேண்டிய அவசியம் வருது. அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் நாங்கள் வழக்கு கொடுக்க வந்தால் வழக்காக எடுத்திருக்கா இந்த அரசு? வழக்காக எடுக்குதா? பதிவு பண்ணுதா? சங்கின்னா நண்பன்னு பொருள் அப்போ இருந்தால் இருக்குது. என்னையே நீ சங்கின்னு சொல்கிற, அதுக்கு தான் செருப்பத்தி காட்டினேன். என்னை சங்கினா அடிப்பேன்னு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேலே வருது, அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வருது, தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேலே வருது. இந்த நாட்டின் முதலமைச்சர் குடும்பத்து மேலே எந்த ரைடும் வர மாட்டேங்குது. ஒய்